ஒரு கிராமத்துல ஏழை விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. யாருக்கும் தீங்கு நினைக்காம தன் மனசாட்சிப்படி நல்லதை மட்டுமே செய்வாரு. அது மட்டும் இல்ல, கடவுள் மேல அளவு கடந்த நம்பிக்கையும் பக்தியும் வச்சிருந்தாரு. ஆனா அவருடைய மனைவியோ மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதவ, கிட்டத்தட்ட சுயநலவாதி மாதிரி. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் பேராசை பிடிச்சவளும் கூட. தினமும் தன் கணவன் கிட்ட ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. கணவர் யாருக்காவது ஏதாவது உதவிகள் செஞ்சாலும் கண்ட மேனிக்கு அவரை திட்டவும் ஆரம்பிச்சிடுவா. இப்படியே போயிட்டு இருந்த அவருடைய வாழ்க்கையில ஒரு நாள் இரவு தன்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அசதியில தூங்கிக்கிட்டு இருந்தாரு அந்த விவசாயி. அந்த சமயம் அவருடைய கனவுல இறைவன் தோன்றி, மகனே, நாளை உன்னை பார்க்க நான் வருகிறேன், மறவாமல் எனக்காக காத்து கொண்டிரு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. தூங்கிக்கிட்டு இருந்த விவசாயோ திடீர்னு எழுந்து பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்த தன் மனைவியை எழுப்பி தன்னுடைய கனவுல இறைவன் வந்ததாகவும், நாளைக்கு நம்ம வீட்டுக்கு இறைவன் வராராம், அவர் வருகைக்காக நாம காத்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இதை கேட்ட அவருடைய மனைவியோ ரொம்ப சந்தோஷப்பட்டா. தன் மனசுக்குள்ளேயே, நாளைக்கு மட்டும் இறைவன் நம்ம வீட்டுக்கு வரட்டும், எனக்குன்னு நல்லதா 4 பட்டு புடவைகள் கூட இல்ல, அதையெல்லாம் கேட்கணும். அப்புறம் அந்த புடவைகளுக்கெல்லாம் தோதா 4 நகை நட்டு போட்டா தானே நல்லா இருக்கும். அதனால புடவைகளோட சேர்த்து இந்த நகைகளையும் கேட்போம். நாம இருக்க வீடோ இப்படி குடிசை போல இருக்கு. பட்டு புடவை நகை நட்டெல்லாம் போட்டுட்டு இந்த குடிசை வீட்லயா இருக்க முடியும்? அதனால பெரிய மாளிகையும் கேட்போம் அப்படின்னு யோசிச்சபடியே படுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த விவசாயோ நாளைக்கு இறைவன் வீட்டுக்கு வந்தா என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத பட்டியல் போட ஆரம்பிச்சுட்டான். பொழுது விடிஞ்ச கையோட இறைவனுக்கு அறுசுவை விருந்து படைக்க காய்கறிகள், பழங்கள், மளிகை பொருட்கள் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான். அப்புறம் இறைவன் தரையில உட்காந்து சாப்பிட்டா அவர் மேல தூசி எல்லாம் படுமே அப்படின்னு யோசிச்சவன் இறைவன் உட்காந்து சாப்பிடுறதுக்காக உயர்தரமான கம்பளி ஒன்னையும் வாங்கிட்டு வரான். அப்புறம் கடவுளுக்கு காணிக்கையா சேர்த்து வச்ச உண்டியல் பணம், புது ஆடைகள்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டான். இறைவன் வரப்போற சந்தோஷத்துல விவசாயினுடைய மனைவியும் தடபுடலான சமையலையும் சமைக்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு வழியா விடியறதுக்குள்ளேயே எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு இறைவன் எப்போது வருவார் அப்படின்னு வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல தூரத்துல ஒரு உருவம் ஒண்ணு தெரிஞ்சது. விவசாயியும் அவனுடைய மனைவியும் ரொம்ப ஆவலோட அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வரும்போதுதான் தெரிஞ்சது அவர் ஒரு பிச்சைக்காரர்னு. விவசாயினுடைய வீட்டுக்கு வந்த பிச்சைக்காரரோ, ஐயா, நான் சாப்பாடை சாப்பிட்டு பல நாட்கள் ஆயிடுச்சு, பசியால என்னோட உயிரே போயிடும் போல இருக்கு, எனக்கு கொஞ்சமா சாப்பாடு எதுவும் இருந்தா தர முடியுமா அப்படின்னு ரொம்ப பரிதாபமா விவசாய பார்த்து தர்மம் கேக்குறாரு. அதை கேட்ட விவசாயோ கொஞ்சமும் யோசிக்காம, கொஞ்சம் பொறுங்க ஐயா, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தன் வீட்டுக்குள்ள போய் இறைவனுக்காக சமைச்சு வச்ச உணவுகளை எடுக்கிறான். அதை பார்த்த அவர் மனைவியோ, ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி கித்தி இருக்கா இல்லையா? கடவுளுக்காக சமைச்சு வச்ச சாப்பாட போய் இப்படி ஒரு பிச்சைக்காரருக்கு தர போறீங்களே, கடவுளுக்காக பார்த்து பார்த்து சமைச்சது, இதையெல்லாம் இன்னொருத்தர் எச்சல் பண்ணிட்டா கடவுள் வீட்டுக்கு வராம கோச்சுக்கிட்டு எங்கேயாவது போக போறாரு பாருங்க, அப்புறம் நான் மனசுக்குள்ள கோட்டை கட்டி வச்சிருந்த எந்த விஷயமும் நடக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி தடுக்கிறா. ஆனா விவசாயோ தன் மனைவி கிட்ட, பரவாயில்ல, அதெல்லாம் இறைவன் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டாரு, பசின்னு ஒருத்தர் வந்து கேட்கும் போது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும், இறைவன் வந்து கேட்டா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரருக்கு வயிறார உணவும் அளிக்கிறாரு. வயிறு நிறைய சாப்பிட்ட பிச்சைக்காரரோ மனசார விவசாய வாழ்த்திட்டும் போறாரு. நேரமும் போய்கிட்டே இருக்கு. ஆனா இறைவனும் வந்த பாடல்ல. இறைவன் ஏன் இன்னும் வரல அப்படின்னு தன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அந்த விவசாயி. அப்படி இப்படின்னு மதிய நேரமும் ஆயிடுச்சு. அந்த நேரம் பார்த்து ஒரு விதவை பெண் தன்னுடைய சிறு வயது பெண் குழந்தையும் தூக்கிக்கிட்டு விவசாயி வீட்டுக்கு வரா. அதை பார்த்த விவசாயோ அவங்கள வரவேற்று, அம்மா, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அந்த பெண்மணியும், ஐயா, நான் பக்கத்து ஊரை சேர்ந்தவ, என் கணவர் ஒரு விபத்துல இறந்து போயிட்டாரு, எனக்கு சொந்தம் வந்தவனு யாரும் கிடையாது, என் கணவர் போன பிறகு வருமானத்துக்கும் எந்த வழியும் இல்ல, அதான் என் குழந்தைய காப்பாத்துறதுக்காக பழப்பு தேடி பக்கத்து ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன், உங்களால ஏதாவது முடிஞ்சா எனக்கு உதவி செய்யுங்கயா அப்படின்னு ரொம்ப பரிதாபமா கேக்குறா. அதை கேட்டதும் மனமுடைஞ்சு போன விவசாயி கொஞ்சமும் யோசிக்காம இறைவனுக்காக சேர்த்து வச்சிருந்த பண உண்டியலை எடுத்துட்டு வந்து அந்த விதவை பெண்மணி கையில கொடுக்கறாரு. அதை பார்த்த விவசாயினுடைய மனைவியோ கணவரை கண்டமேனிக்கு திட்ட ஆரம்பிக்கிறா. ஏயா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா,
இறைவனுக்காக சேர்த்து வச்சிருந்த உண்டியல போய் இப்படி தூக்கி கொடுக்கறியே, நீ பண்றதெல்லாம் பார்த்து வீட்டுக்கு வரேன்னு சொன்ன இறைவன் கூட வரமாட்டாரு போல இருக்கே, அப்படி இப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறா. ஆனா அதை எதையுமே காதுல வாங்காத விவசாயி விதவை பெண்மணி கிட்ட போய், மகளே, என்னையும் உன் தந்தை போல நினைச்சுக்கோ. இந்த ஊர்ல உனக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டாலோ பிழைப்பதற்கே கஷ்டப்பட்டாலோ இந்த தந்தைய நினைச்சு என்கிட்ட வா, உனக்கு என்னால முடிஞ்ச எல்லா வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி கலங்கிய மனசோட வழி அனுப்பியும் வைக்கிறாரு. அப்படி இப்படின்னு மாலை பொழுதும் வந்துருச்சு. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் சேர் நிறைந்த ஆடைகளோட விவசாயி வீட்டுக்கு வராரு. அவரை பார்த்ததும் விவசாயி, ஐயா, இங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, உங்க துணியெல்லாம் ஏன் இப்படி சேரா கிடக்கு அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த நபர் விவசாயிய பார்த்து, நான் ஒரு தொழிலதிபர், வேலை நிமித்தமா இந்த பக்கமா வந்தேன். வர வழியில நான் வந்த வண்டியோ பழுதாயிடுச்சு. அதை சரி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது தவறுதலா சேத்து மேல விழுந்துட்டேன். அதான் என் துணியெல்லாம் இப்படி நாஸ்தி ஆயிடுச்சு. மாத்துக்கு வேற துணியும் இல்ல, துணி வாங்கலானா பக்கத்துல வேற கடைகளும் இல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அந்த விவசாயோ, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு தன் வீட்டுக்குள்ள போய் இறைவனுக்காக வாங்கி வச்சிருந்த புது ஆடைகளை எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து போட்டுக்கும்படி சொல்றாரு. அந்த தொழிலதிபரோ ரொம்ப சந்தோஷமா அந்த ஆடையை வாங்கி உடுத்திக்கிறாரு. அந்த ஆடைக்காக நிறைய பணத்தையும் அந்த விவசாயி கிட்ட கொடுக்கறாரு. ஆனா விவசாயியோ அந்த பணத்தை வாங்க மறுத்துடுறாரு. அதை பார்த்த அவர் மனைவிக்கோ கடுமையா கோபம் வந்துருது. உடனே தன் கணவரை உள்ள கூப்பிட்டு, வந்த லட்சுமிய வேணான்னு சொல்லி இப்படி திருப்பி அனுப்புறியே, இந்த சட்ட துணிக்கு எம்புட்டு காசு கொடுக்கறாரு, 10 நாள் உழைச்சா கூட உன்னால இந்த பணத்தை சம்பாதிக்க முடியுமா, ஒழுங்கா அந்த பணத்தை வாங்கி இருந்திருக்கலாம்ல அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறா. உடனே விவசாயம் தன் மனைவிய பார்த்து, ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து பிறருக்கு உதவி செய்யறது தப்புன்னு சொல்றாரு. ஆனா அதையெல்லாம் காதுல வாங்காத மனைவி புலம்பிக்கிட்டே இருக்கா. சூரியனும் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிடுச்சு. இரவு நேரம் ஆகியும் இறைவன் வரவே இல்லை. விவசாயோ ரொம்ப கவலையோட வாசல் கிட்டேயே உட்காந்துகிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து குளிர்ல நடுங்கினபடியே ஒரு வயசான முதியவர் விவசாயி வீட்டுக்கு வராரு. அந்த முதியவரை வரவேற்ற விவசாயி அவர் குளிர்ல நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்து இறைவனுக்காக வாங்கி வச்சிருந்த கம்பளிய தூக்கி கொடுக்கறாரு. அது மட்டும் இல்ல, இறைவனுக்காக சமைச்சு வச்சிருந்த உணவையும் கொடுக்கறாரு. அந்த பெரியவரோ வயிறார சாப்பிட்டு மனதார வாழ்த்திட்டும் போறாரு. அப்படி இப்படின்னு நடு இரவும் ஆயிடுச்சு. விவசாயோ இறைவன் வராத வருத்தத்தோட படுக்கவும் போறாரு. மனைவிக்கு பெரிய ஏமாற்றமா போயிடுச்சு. இறைவன் வந்தா பட்டு புடவைகள், தங்க நகைகள், மாட மாளிகைன்னு என்னென்னமோ கேட்கணும்னு திட்டம் போட்டு வச்சிருந்தா. ஆனா இறைவன் வராததால அவ திட்டம் எல்லாம் பாலா போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் தன்னுடைய கணவன் தான் அப்படின்னு சொல்லி விவசாயி கிட்ட போய் சண்டை போடவும் ஆரம்பிக்கிறா. ஏயா, அப்பவே சொன்ன, கடவுளுக்காக செஞ்சு வச்சதை எதையும் கொடுக்காதன்னு, நீ பாட்டுக்கு தான தர்மம் தான் பெருசுன்னு சொல்லி கடவுளுக்காக செஞ்ச எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்ட. அந்த கோவத்துல தான் கடவுள் நம்ம வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறா. இறுதியா 2 பேருமே இறைவன் வராத வருத்தத்திலேயே தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விவசாயினுடைய மனைவி கனவுல இறைவன் காட்சி அளிக்கிறாரு. அப்போ அவளோ இறைவனை பார்த்து, இறைவனே, நீங்க வருவீங்கன்னு சொல்லி காலையில இருந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம், கடைசி வரைக்கும் நீங்க வரவே இல்லை. என் கணவரோ உங்களுக்காக எடுத்து வச்ச எல்லாத்தையும் தானம் தர்மோன்னு மத்தவங்க கிட்ட எடுத்து கொடுத்துட்டாரு. அந்த கோபத்தாலதான் நீங்க எங்க வீட்டுக்கு வரலன்னு தெரியும். அவர் சார்பில நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. உடனே இறைவன் சிரிச்சுக்கிட்டே, என்னது, நான் வரவில்லையா, யார் சொன்னது, நான் தான் உன்னையும் உன் கணவனையும் பார்க்க ஒரு முறைக்கு 4 முறை வந்தேனே அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட விவசாயினுடைய மனைவிக்கும் ஒன்னும் புரியல. என்னது, 4 முறை வந்தீங்களா, பிறகு ஏன் என்ன சந்திக்கவே இல்ல, என் கணவரை மட்டும் சந்திச்சிட்டு போயிட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்டதும் இறைவன், இல்லை இல்லை, நான் 4 முறை அங்கு வந்த போதும் நீயும் உன் கணவனோடு தான் இருந்தாய். நான் உன் கணவனை மட்டும் தனியாக சந்திக்கவில்லை. நான் அங்கு வந்தபோது உன் கணவர் எனக்கு பணிவிடைகளையும் செய்தாரே, மறந்து விட்டாயா என்ன? முதல் முறை பிச்சைக்காரராகவும், 2வது முறை விதவை பெண்ணாகவும், 3வது முறை தொழிலதிபராகவும், இறுதியில் 4வது முறையாக வயதான முதியவராகவும் வந்தேனே. உன் கணவன் எனக்கு பணிவிடைகள் செய்த போது அவரை நீ கூட திட்டினாயே, இப்போதாவது உனக்கு ஞாபகம் வருகிறதா அப்படின்னு சிரிச்சபடியே ரொம்ப பொறுமையோட கேக்குறாரு. அதை கேட்டதும் விவசாயினுடைய மனைவிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மேலும் இறைவன் அவகிட்ட, இல்லை என்று வந்தவர்களுக்கு உன் கருணையால் அவர்களுக்கு உதவி செய், அவர்களுக்கு உதவி செய்யும் போதெல்லாம் உனக்குள் தான் நான் இருப்பேன், என்னை வெளியே எங்கும் தேட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. இதையெல்லாம் கேட்ட விவசாயினுடைய மனைவி கண்கள்ல இருந்து நீர் முத்து முத்தா உதிர ஆரம்பிச்சது. உடனே தன் கணவனை எழுப்பி,
நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி தன்னுடைய அந்த செயலுக்காக மன்னிப்பும் கேக்குறா. இறைவனை முழுமையா உணர்ந்த மனநிறைவோட கணவன் மனைவி 2 பேரும் நிம்மதியா தூங்கவும் செய்யறாங்க. யார் என்னன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்காக எந்த பிரதிபலன்களையும் எதிர்பார்க்காம கஷ்டத்துல இருக்க ஒருத்தவங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்யறதுங்கிறது அந்த இறைவனுக்கே செய்யற மாதிரி. ஏன்னா இறைவன் நம்மள சந்திக்க இப்படி மாறு வேடங்கள்ல தான் வருவாரு. நாம ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருக்கும் போதும் இறைவன் இப்படி மாறு வேடத்துல வந்துதான் உதவியும் செய்வாரு. அதனால மத்தவங்களுக்கு உதவும் போது நீங்களும் கடவுள் தான். இனி மத்தவங்களுக்கு நீங்க உதவி செய்யும் போதும் சரி, இல்ல உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்யும் போதும் சரி, இந்த கதை உங்க ஞாபகத்துக்கு வரும்னு நம்புறேன். உங்களுக்கும் இது போன்ற அனுபவங்கள் இருந்ததுன்னா நிச்சயமா கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கோங்க. ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோக்கு ஆதரவும் கொடுங்க. மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.